பிரதோஷம் நமது செய்த பாவங்களை போக்கக்கூடிய நாள். நாம் தெரிந்தோ தெரியாமையோ ஏதாவது ஒரு பீரியட்ல ஒரு சில விஷயம் பண்ணியிருப்போம். அதை போக்கக்கூடிய ஒரு பிரதானமான நாள் தான் அந்த பிரதோஷம்ன்றது. அந்த 4 to 6 அந்த வேலையில நம்ம பிரதானமா யாரை வழிபடணும்னா சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபடணும். இந்த 2 பேரும் தான் அன்னைக்கு முக்கியமான கேரக்டர். யாருன்னா அவங்க 2 பேர் தான். வழக்கமான கோயில் சுத்த மாதிரிலாம் நீ சுத்த முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆகம விதிப்படி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம உடலும் மனம் சார்ந்த விஷயம்தான். அந்த கோயில் இப்படி இடமிருந்து வலம், வலமிருந்து இடம் வர்றதுன்றது நம்ம உடல் சார்ந்த சக்கரங்களை இயக்கக்கூடிய விஷயம்தான். அறிவியலும் ஆன்மீகம் எப்பவுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்படுறது கிடையாது. 2மே ஒன்று தான். நமது முன்னோர்கள் ஒரு சில விஷயத்த மறைபொருளாகவும் ஒரு சில விஷயத்த நேரடியாகவும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ முன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணிங்கன்னா, இப்போது மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு மட்டும் ஏன் சக்தி அதிகம் நம்ம சொல்கிறோம்னா, ஏன் அங்கே போய் வணங்க சொன்னாங்க? இறைவன் தான் எல்லா இடத்துலையும் இருப்பார்ல. இருந்தாலும் உங்கள் மூலிகை வாசம் அதிகம், மூலிகையுடைய விஷயங்கள் அதிகம், பிரபஞ்ச சக்தி முழுசாக இருக்கக்கூடிய இடம். இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிறக்கும் மலை மேலே ஏறும்போது. அப்போது சிந்தனை செயலும் உங்களுக்கு மெல்ல போக 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 போகணுன்னா குறைஞ்சி ஒரு சமநிலைப்படும். அதுக்கான விஷயந்தான் மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த பிரதோஷ காலத்தில் நாம் செய்த வினைகளுடைய படி நமது பாவங்களை கர்மாக்களை குறைக்கக்கூடிய விஷயத்துக்கு துணை புரிவதாக சிவபெருமானும் நந்தீஸ்வர பகவானும் நம்மளுக்கு இருப்பாங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.